தேர்தல் வாக்குறுதியே கொடுக்கலன்னு சொல்லி இப்ப அமைச்சர் சேகர் பாபு அவர் எல்லாம் சொல்லுவாரு. 19/1 அவரு தேர்தல் அறிக்கை 285 உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரா திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் நகலை எல்லார்ட்டையும் இருக்கு. இது உங்களுக்கு வந்திருக்கும் 19/1/2021. அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது என்னென்னலாம் சொன்னாரோ முதல்வரான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது. இந்த ஆட்சி வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சுதந்திர தினம் நெருக்கடி கொடுக்கிறாங்க. எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஓபிஎஸ் மீது விமர்சனம் செய்ய வேண்டாம் சொல்லி பாஜக ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வருகிற வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும்போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணியை கொண்டு வருவார். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். இல்ல அதை பற்றிதான் எனக்கு தெரியல. ஆனா இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலம்பரை அவர் என்னிடம் சொன்னார். சில ஊடகங்கள்ல சில தவறான செய்திகள் வருது. என்னை திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் என்று பறித்ததாகவும் அந்த செய்தி போய் அப்படின்னு நேற்று அவர் சொன்னார். இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை. அதிமுகவோட தோல்வி மேற்கு மன்றத்தில் துவங்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி இங்கதான் அவர் செல்வாக்கான தொகுதி நினைக்கிறாரு. கண்டிப்பா இங்க இருந்து துவங்கும் தோல்வி முகம் ஆரம்பிக்குங்க. யாருக்கு தோல்வி முகம் என்பதை 26 மே மாதம் வந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க. அது வரைக்கும் பொறுத்திருக்கு.